எங்கே போனாலும் மரியாதை தானாக தேடி வர்றது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான். இப்போது தலைவர் ஆன்மீக பயணமாக இமயமலைக்கு போயிருக்காங்க. அங்கே உத்தரகாண்ட் பகுதியில் நேற்று பார்த்திங்கன்னா சுவாமி தரிசனம் பண்ணியிருந்தாங்க. அதாவது பத்ரிநாத் டெம்பிளில் தலைவர் சுவாமி தரிசனம் பண்ணியிருந்தாங்க. தலைவர் அங்கே போகும்போது பலத்த போலீஸ் பாதுகாப்பு போட்டிருந்தாங்க. ஏன்னா தலைவர் இந்தியாவே அறியப்படக்கூடிய ஒரு செலிபிரிட்டி இல்லையா. ஸோ அங்கே போகும்போதும் கூட்டம் வரும், அதனால் ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்கலாம் அப்படிங்கிறதுனால போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க. தலைவர் அங்கே தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு போலீஸுக்கும் நன்றி சொல்லிவிட்டு தலைவர் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது பற்றி உத்தரகாண்ட் போலீஸ் அஃபிஷியலான ட்விட்டர் பேஜில் ஒரு விஷயம் போட்டிருக்காங்க. அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த பிக்சரை ஷேர் பண்ணி தலைவருக்கு ஒரு கிஃப்ட்டும் கொடுத்து, அதன் பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், அதாவது இந்தியாவை கொண்டாடப்படக்கூடிய ஒரு நடிகர், அவர் நம்ம தேவபூமிக்கு வந்தது ரொம்பவே பெருமையான விஷயம். அது மட்டும் இல்லாமல் அவர் நம்மகிட்ட சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, ரொம்ப பாதுகாப்பாக கூப்பிட்டு போனதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தார். மேலும் மக்கள் அனைவரும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் அப்படின்னு சுவாமி தரிசனம் அவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் உத்தரகாண்ட் போலீஸ் அவங்களோட அஃபிஷியலான எக்ஸ் தளத்தில் பகிர்ந்திருந்தாங்க. ஸோ இதுதான் தலைவருக்கு கிடைக்கும் அங்கீகாரம். அதாவது எங்கே போனாலுமே தலைவருக்கு அந்த மரியாதை தானாக தேடி வருது. மற்ற ஆக்டர்ஸுக்கு இது மாதிரி கிடைக்குமா அப்படின்னா அது கேள்விக்குறி தான்.